Hey, hi, and hello to everyone. Please welcome back to my channel. This video deals about Life written by Henry Van Dyke, 10th English, Unit 1, poem. Let's get started our poem about the author. Henry Van Dyke. எப்போ பிறந்திருக்காருன்னா 1852 அண்ட் டைட் ஆன் 1933. இவர் வந்து ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆத்தர், கதை எழுதுபவர், போயட், கவிதை எழுதுபவர், எஜுகேட்டர், கல்வி போதிப்பவர், அண்ட் கிளர்ஜிமேன், சமய தொண்டர். இது இப்படியெல்லாம் அவர் இருந்திருக்காரு. ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899 டு 1923. 1899 1923 வரைக்கும் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்க கலை இலக்கிய கழகத்திற்கு வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ப்ளஸ் நிறைய ஹானர்ஸ், நிறைய மரியாதை, நிறைய கௌரவங்களையும் இவர் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போம் ஆக்சுவலி என்னென்னா 14 லைன்ஸை கொண்டது தான். 14 லைன்ஸ் கொண்டு இருந்துச்சுன்னா அது போமுன்னு சொல்ல மாட்டோம், சானட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த வேர்டு சானட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்டு சொனேட்டோ. ஆக்சுவலி இட்டாலியன் வேர்டு சொனேட்டோவில் இருந்து தான் சோனட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டானது நம்மளுக்கு அதை தழுவி தான் வந்திருக்கு. விச் மீன்ஸ் அ லிட்டில் சாங் ஆர் அ ஸ்மால் லிரிக். இந்த சானட்டை வந்து லிட்டில் சாங், சின்ன பாட்டு அப்படின்னா சின்ன கவிதை வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். In a poetry, a sonnet has 14 lines and is written in iambic pentameter. அதாவது பொயிட்ரியிலே சானட் அப்படின்னா 14 லைன்ஸ் தான் கொண்டு இருக்கும். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சானட் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்கு. இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா, ஒரு லைனில் 10 சிலபல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு லைன்லேயும் 10 சிலபல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்மளோட போமில் இந்த லைன்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லைன் என்னது, லெட் மீ பேட் லைவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர்ன்னு இருக்குது. அதில் மொத்தம் 10 வார்த்தைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்மளுக்கு 10 வார்த்தை, ஒவ்வொரு லைன்லேயும் 10 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த லைனை வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆஃப் சானட் இஸ் நோன் அஸ் ஒக்டோவ் அண்ட் லாஸ்ட் 6 லைன்ஸ் நோன் அஸ் செசட் சானட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற இப்போ 14 லைன்ஸ் இருக்கா, அதில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 8 லைன்ஸை வந்து ஆக்டேவ்னு சொல்லுவோம். அது லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து செசட்டுன்னு செஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சானட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் their ரைம் ஸ்கீம். சானட்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பொறுத்து வகைப்படுத்துவாங்கன்னா அதோட ரைம் ஸ்கீமை பொறுத்து மட்டும்தான் வகைப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்து கிளாசரி பார்க்கலாம். அன்ரெலக்டன்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோன்னா, ஒரு மாதிரி வில்லிங், ஈகர், அதாவது மாறாத, தயக்கமே இல்லாமல் ஒரே மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் அன்ரெலக்டன்ட்னு சொல்லுவோம். நார் அப்படின்னு சொன்னால் அண்ட் நாட், அதுவும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படி இருக்கிறது, அதுதான் மீனிங். ஓகேங்களா? இல்லாமல், அதுதான் நார். அடுத்து மார்னிங், டு ஷோ கிரேட் சேட்னஸ். மார்னிங் அப்படின்னா ரொம்ப துக்கம், ரொம்ப வருத்தத்தை வந்து தெரியப்படுத்துறது தான் மார்னிங் அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து டிஸப்பியர் டு பாஸ் ஃப்ரம் யூ, நம்மளோட பார்வையிலிருந்து மறைஞ்சு போகிறது, மறைதல். அடுத்து டிம், நாட் பிரைட் ஆர் நாட் ஈஸி டு see, அதாவது ரொம்ப பிரைட்டாக இருக்காது, பார்க்கறது கரெக்டாக இருக்காது, கிளியராக இருக்காது. வெயில்ஸ் அப்படின்னு சொன்னால் டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ cannot see. வெயில்ஸ்னால் ஒரு மாதிரி மறைச்சி வச்சுருக்கிறது, முக்காடு போட்டு போத்தி வச்சுருக்கிறது, ஒரு பொருளை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து வெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வைண்ட் அப் அப்படின்னா டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் அ பிளேஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ். என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும், பிளேஸாக இருந்தாலும் உன்னைய நீ வந்து தேடி கண்டுபிடிச்சிருது, யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு ஷோ பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து க்ரான், எ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர் பீயிங் ஃபார் த பெஸ்ட். அதாவது ஒரு பொசிஷனாக இருக்கலாம், இல்லை பெஸ்ட்டாக, அதாவது நீ பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிரீடம் சுட்டுவாங்க இல்லையா, அதுதான் வந்து க்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குவஸ்ட் அப்படின்னு சொன்னால் எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஏக்கம், தாகம் அப்படின்னு சொல்லுவோம். லைக் எப்படி அப்படின்னு சொன்னால் லாங் சர்ச் ஃபார் சம்திங், ரொம்ப நாள் தேடிட்டு இருப்பீங்க, ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை ஏங்குவோம் பார்த்தீங்களா, விச் இஸ் குவஸ்ட். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அவர் போம். லெட் மீ but live my life from year to year
with a furrowed face and reluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear. லெட் மீ அப்படின்னாலவே என்னை விடு, லெட் மீ லிவ், என்னை வாழ விடு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? என்னை என் போக்கில் என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லெட் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது ஒவ்வொரு ஆண்டாக அடுத்தடுத்த வருஷமாக நான் என்ன பண்ணணும், அதை வருஷந்தோறும் ஒவ்வொரு வருடமாக என்னோடய லைஃப்பை நான் வாழணும், என் லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு மட்டுமே என்னை அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைனு. அதை எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொன்னால், வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்ட் ரெலக்டன்ட் சோல். வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அதாவது முன்னோக்கிய முகத்துடன், இன்முகத்துடன், அன்ரெலக்டன்ட் சோல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மாறாமல் அப்படியே என் லைஃப்பை நான் வாழணும். நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங் அப்படின்னு சொன்னால் அவசரப்படாமல், நாட் ஹரியிங் டு அவசரமே படாமல், அண்ட் நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். டேர்னிங் ஃப்ரம் த கோல், நார் அப்படின்னா என்ன சொல்லணும், அண்ட் நாட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னோட கோலில் இருந்து, என்னோட இலக்கில் இருந்து நான் திரும்பாமல், எந்த ஒரு இதுலேயும் நான் டேர்ன் ஆகாமல் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கணும். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். அதாவது நாட் மோர்னிங், நான் கஷ்டமே படக்கூடாது, சேடாகவே இருக்கக்கூடாது. எதுக்காக? ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், ஏற்கனவே மறைஞ்சு போன, எங்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன. அதாவது இது எந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தை தான் சொல்லுவாங்க. கடந்த காலங்கள், கடந்த விஷயங்கள்லாம் பற்றி நான் கவலையே படக்கூடாது, மோன் பண்ணவே கூடாது, கஷ்டப்படவே கூடாது. இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா என்னது? இருள் நிறைந்த. டிம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், நாட் கிளியர் அப்படின்னு சொன்னோமா. அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோமோ அது கிளியராக நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ மறைந்த கடந்த காலத்தை பற்றி நான் நினைக்கவே கூடாது. அண்ட் என்னோட குறிக்கோள்லேருந்து, என்னோட கோல்லேருந்து நான் மாறாமல், அதை பற்றி ஒரியும் பண்ணாமல், என்னோட அப்படியே முன்னோக்கிய முகத்தோட, எந்த ஒரு விஷயத்துலையும் தயக்கமே இல்லாமல், என்னோட ஒவ்வொரு ஆண்டுக்குரிய வாழ்க்கையும் நானே வாழறதுக்கு அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அதாவது நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அப்படின்னு சொன்னால், அதாவது முன்னாடி இருந்த அந்த ஒரு பயம்லாம் எதுவுமே இல்லாமல், அதாவது நம்மளுக்கு இப்போ கடந்த காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு சொன்னால், புது விஷயங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்களாம், முக்காடு போட்டு அப்படியே மறைச்சி வச்சுருப்பாங்களாம். அதை போய் நம்ம என்ன பண்ணால் தேடி எடுக்கணும். அந்த மாதிரி நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். எப்படி நான் பாஸ்ட்டை பற்றி, மறைஞ்ச விஷயங்களை பற்றி நான் கஷ்டப்படக்கூடாதோ அதே மாதிரி ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் இல்லாமல், பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். எப்படி இருக்கணுமா? ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், அப்படியே மனசு முழுவதும் ஹாப்பியாக, சந்தோஷமாக. தட் பேஸ் இட்ஸ் ட்ரோல் டு யூத் அண்ட் ஏஜ். அதாவது எந்த ஒரு ஃப்யூச்சரை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் முழுமையான ஹோல் த ஹார்ட், முழுமையான மகிழ்ச்சி மிக்க உள்ளத்தோட என்னோட யூத் ஏஜுக்கும், என்னோட ஏஜ்டு அதாவது என்னோட இளமைக்கும் என்னோட முதுமைக்கும், அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பியாக நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ லெட் த வே வைண்ட் அப், த ஹில் ஆர் டவுன். ஸோ நான் என்ன பண்ணணும், என்னோடய வாழ்க்கை பாதை, நம்ம என்ன சொன்னோம், வைண்ட் அப்னா என்னதுன்னா, கிடைக்காத ஒரு விஷயத்தை தேடி, நம்ம டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட நம்ம தேடி ரீச் பண்ணிடணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை பாதையானது ஹில் ஆர் டவுன், மலையாக இருந்தாலும் சரி, இல்லை உயரமாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளமாக இருந்தாலும் சரி, ஓவர், அப்பாஸ்டஃபி இயர் அப்படின்னா ஓவர்,
ரஃப் ஆர் ஸ்மூத், அந்த பள்ளமாக இருக்கட்டும் இல்லை மேடாக இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கட்டும் இல்லை கடினமாக, அதாவது ரஃப் அப்படின்னு சொன்னு சொல்லுவோம், கடினமாக இருக்கட்டும் இல்லை ஸ்மூத் ரொம்ப மென்மையாக இருக்கட்டும், த ஜேர்னி வில் பி ஜாய். எப்படி இருந்தாலும் என்னோட அந்த வழி பயணமானது எப்படியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்னோட ஃப்யூச்சரில் எனக்கான விஷயங்கள் எப்படி மறைஞ்சு கிடக்குதோ அதை பற்றின பயம் இல்லாமல் என்னோடய மனசு முழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ப்ளஸ் அந்த சந்தோஷமானது என்னோடய யூத் ஏஜாக இருந்தாலும் சரி இல்லை அதாவது இளமையான ஏஜாக இருந்தாலும் சரி இல்லை முதுமையான ஏஜாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். எப்படி ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், அப்படி இன்முகத்தோட ஹாப்பினஸோடு என்னோடய லைஃப்பை நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ என்னோடய வழியானது, என்னோடய வாழ்க்கை பயணமானது எப்படியா இருக்கலாம், உயரமாக இருக்கலாம் இல்லை பள்ளமாக இருக்கலாம் இல்லை ரஃப்பாக இருக்கலாம் இல்லை ஸ்மூத்தாக இருக்கலாம். ஆனால் என்னோடய ஜேர்னியானது எப்படியா இருக்கும், கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும், ஜாயாக இருக்கும். The next, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. Still seeking, still இன்னமும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கு, சீக்கிங் தேடுதல், ஆராய்தல், தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆராய்ஞ்சி தான் இருக்கேன். என்னத்தை, வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். சாட் அப்படின்னு என்னது, சீக்கோட பாஸ்ட் ஃபார்ம். அதாவது நான் சிறுவனாக இருந்தப்போ நான் என்னெல்லாம் என்னென்னலாம் நான் தேடணும் அதை இப்போயும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட சின்ன வயசில் நம்மளோட ஃப்யூச்சர் என்ன இருக்குமோ, எப்படி இருக்குமோ, நம்ம அடுத்து இதை படிக்கணும், இதை முடிக்கணும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நல்லா ஃப்யூச்சரை ரீச் ஆகணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்போ நான் என்னென்னலாம் தேடிக்கிட்டு இருந்தனோ அதை நான் இப்போவும் தேடிட்டு இருக்கேன். லைக் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பு, புதுசாக நட்பு, ஹை அட்வென்ச்சர், அதாவது வீர தீர செயல்லான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ஏ க்ரௌன், புகழ், கிரீடம். க்ரௌன் என்னது, நாம் தான் பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். என்னோட உள்ளமானது எப்பவுமே கரேஜ் அப்படின்னா தைரியம், துணிச்சல், அதெல்லாம் எப்பவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா வச்சுக்கிட்டே இருக்குது, தக்க வச்சுக்கிட்டே இருக்குது என்னோடைய. கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். நான் எனக்கு என்னென்னலாம் தேவை, நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தைரியத்தை, அந்த கரேஜ்னஸை என்னோட ஹார்ட்டானது எப்பவுமே என்னோட தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். எந்த ஒரு நம்பிக்கையில் தக்க வச்சிட்டு இருக்கு, இந்த என்னோட ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் அப்படின்னு சொன்னால் என்னோட வாழ்க்கை முடியும் தருணமானது வில் பி த பெஸ்ட். என்னோட கடைசி காலமானது வில் பி த பெஸ்ட், இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் என் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பாருங்கள் இந்த ஸ்டான்ஸால். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் when but a boy, new friendship, high adventure and crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. அதாவது நான் பையனாக இருக்கும்பொழுது என்னென்னலாம் தேடிட்டு இருந்தனோ அதை நான் இப்போவும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி, புதுசாக நட்பு, நல்ல வீர தீர செயல்கள் அண்ட் புகழ், மகுடம், கிரீடம், இதெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இதயமானது கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், தேடுதல், நம்பிக்கை, துணிச்சல், இது எல்லாத்தையும் என் மனசானது என்ன பண்ணிகிட்டு இருக்கான், தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஊக்கம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் எதை நினச்சி என்னோட இதயமானது இது எல்லாத்தையும் கீப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், என்னோட கடைசி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் அப்படின்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையோட இறுதி நேரமானது வில் பி த பெஸ்ட், சிறப்பாக இருக்கும் அப்படின்றதில் என்னோட இதயமானது இதெல்லாம் அப்படியே கீப் பண்ணி வச்சிட்டு இருக்கு. ஸோ என்னோட லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு என்னைய அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ கைஸ்.